கல்யாண முருங்கைன்னு ஏன் பேர் வந்தது? ஒரு வீட்டுக்கு ஒரு பெண் வராங்கன்னா அந்த பெண்ணை வரவேற்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா 3 நாள் முன்னாடி முகூர்த்த கால் நடுவோம் வாசல்ல. என்னுடைய ஒரு சிஸ்டர் கல்யாணத்துல அந்த மாதிரி முகூர்த்த கால் நட போறாங்க. அந்த இவெண்ட்டுக்கு நான் போனோடனே ஓகே நம்ம கல்யாண முருங்கை அது ஒரு பெரிய குச்சி கம்பு கொண்டு வந்து நடுவாங்க. அதுக்கு வெறும் அந்த கட்டையை நட்டுட்டு கொஞ்சம் தண்ணி பால்லாம் ஊற்றி சாமி மாதிரி அதை பூஜை பண்ணுவாங்க. அதை பண்ணிட்டா அப்புறம் அந்த பொண்ணு வர்றதுக்குள்ள அது இலையெல்லாம் விட்டுரும். ஒரு குச்சி வச்சாலே போதும், பயங்கர ஃபர்டைலா வந்துடும். இது அப்படின்னு நினைச்சு நான் போய் பார்க்கும்போது ஒரு மூங்கில் குச்சை கொண்டு வந்து அந்த செய்ய போறவர் மஞ்சள்லாம் தடவி அதுக்கு சந்தன குங்குமம் வச்சு பூ வச்சுக்கிட்டு இருந்தார். நான் சொன்னேன், கல்யாண முருங்கை தான் நீங்க நடணும், நீங்க எதுக்கு மூங்கில்? 50 வருஷமா மூங்கில் தாமா நட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. 1000 வருஷமா நமக்கு அப்புறம் வர 10,000 தலைமுறைக்கு அப்புறம் கூட நம்மளோட தலைமுறைகள் மறந்து போயிடக்கூடாதுன்னா ஒரு விஷயத்துக்கு ஒரு கஷ்டமா அது சாமியோட சேர்த்து வச்சு இதை கல்யாண முருங்கைன்னு வச்சு இதை சாமி மாதிரி நம்மள பூஜை பண்ண வச்சாங்க. ஆனா எவ்வளவு சீக்கிரம் இதுல மருத்துவ பயன்கள் அடுத்தடுத்த தலைமுறை கொண்டு போகாதனால நம்மளோட விஷயம் ஒரு மூட நம்பிக்கையா மாறிடுச்சுன்னு எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்தது. ஆக்சுவலி கல்யாண முருங்கையோட குச்சி நட்டு வைப்பாங்க. நம்ம வீட்டுக்கு கல்யாணம் பண்ணி வர பெண்ணுக்கு பிசிஓடி, இர்ரெகுலர் பீரியட்ஸ், ஏதாவது சளி பிரச்சனை இருக்கு. ஆக்சுவலி இது எல்லாமே கிராமப்புறங்களில் பச்சரிசியில ரொட்டி சுட்டு கொடுப்பாங்க. கல்யாண முருங்கை தோசை செஞ்சு தருவாங்க, அடை செஞ்சு தருவாங்க. தெரியும், சளி முறிக்கும். இது சளிக்கு ரொம்ப நல்லது, எலும்புகளை வலு பண்ணும், இடுப்பெலும்பை வலு பண்ணும். ஆண்கள் பெண்கள் 2 பேருக்குமே இது சாப்பிடலாம். இந்த குச்சி தான் ஆக்சுவலி கல்யாண முருங்கை தான் பெண்களுக்கான பிரச்சனையா மாதவிடாய் காலத்துல பீரியட்ஸ் அப்ப ரொம்ப பெயின் வர்றது, ஆஃப்டர் டெலிவரி, பால் ஊற, பிரெக்னன்சில எல்லா டைம்லயும் சேஃபா சாப்பிடக்கூடிய ஒரு கீரை தாங்க இந்த கல்யாண முருங்கை. என் வீட்டுக்கு கல்யாணம் பண்ணி வர போற வேற வீட்டு பெண்ணுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் அவ என்கிட்ட மனசு விட்டு சொல்ல முடியலனாலும் பரவாயில்ல, வாசல்ல இருக்கிற இந்த மரத்தை இலைய பறிச்சு அவ ஜஸ்ட் தோசை சுட்டு சாப்பிட்டு இது செஞ்சு சாப்பிட்டு என் தலைமுறையை அவ பெருசு பண்ணுவா அப்படின்னு சொல்லாத ஒரு மருத்துவமா இதை வச்சிருந்திருக்காங்க. இது எவ்வளவு அழிஞ்சு போச்சுல. நிச்சயமா எல்லார் வீட்டு வாசலையும் கல்யாண முருங்கை வைக்கிறோம். இது என்ன சொன்னா, இதுல நிறைய நைட்ரஸ் ஆக்சைடு இருக்குங்க. எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா, நம்மளோட குடிக்கிற தண்ணியில எல்லாம் இப்ப ஏதாவது கெடுதல் இருக்கு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஜிங்க் இருக்கு, ஒரு கேட்மியம் இருக்குன்னு சொன்னா இந்த இலைய அதுக்குள்ள போட்டு அது உறிஞ்சிரும், ஸோ அந்த தண்ணியில் இருக்க நச்சுல அதை எடுத்துரும் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்சு கல்யாண முருங்கை வேலி செடியா எங்க கிராமங்கள்ல கார்னர்ல ஃபுல்லா இதை நட்டு வச்சிருப்பாங்க. பெரிய பெரிய மரம் ஆயிரும். ஒரு மண்ணை மலடா இருக்க மண்ணை ஃபர்டைலா ஆக்கிறதுக்கு இது பண்ணுவாங்க. ஏன்னா இது நைட்ரஸ் ஆக்சைடு கண்டென்ட் ரொம்ப கூட இருக்குங்க. ஒரு மரமே இருக்கு, அந்த மரம் காய்க்கவே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மரத்தோட இடத்துல ஒரு இவ்வளோ அடி ஆழத்துக்கு நோண்டிட்டு இந்த மரத்தோட கிளைகளை ஃபுல்லா வெட்டி இந்த மாதிரி தண்டோட ஃபுல்லா கொத்து கொத்தா கல்யாண முருங்கை இலைய போட்டு ஒரு சர்க்கிள் போட்டுட்டு மண்ணை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அது காய்க்க ஆரம்பிச்சிடும். ஒரு காய்க்காத மரத்தையே இது காய்க்க வைக்கிதுன்னா ஒரு கணிக்காத கர்ப்பப்பையை இது எவ்வளவு வேலை பார்க்க வைக்கும். ஆண்களுக்கு விந்து குறைபாடு இருந்தாலும் சரி, ஆண்மை குறைபாடு இருந்தாலும் சரி, இது ஒரு டம்ளர் மாதுளம் பழம் ஜூஸ்ல ஆக்சுவலி ஒரு மாதுளம் பழம் 5 முள்ளு முருங்கையில 1 ஸ்பூன் கசகசா அதை போட்டு அரைச்சிட்டு வடிகட்டி கொடுப்பாங்க. ஆம்பளை பசங்களுக்கு விந்து பயங்கரமா கூடிடும் சொல்லிட்டு பெண்களுக்கு 3 இலை தோசை சுட்டு கொடுப்பாங்க. இந்த கல்யாண முருங்கை சளிக்கு அவ்வளோ நல்லதுங்க. ஒரு வெத்தலை 5 கல்யாண முருங்கை இலை, இதுல 3 இருக்கு. ஓமவல்லி ஒரு 3, ஆடாத்தோட இலை ஒரு 3, எல்லாமே 3 தூதுவளை ஒரு கொஞ்சம் இலை, இதுல கொஞ்சம் மிளகு போட்டு இதெல்லாம் ஒரு கிராம்பு, ஏலக்காய் ஒரு 2 இதெல்லாம் போட்டு அரைச்சு டைட்டா சாறு பிழியணும். இந்த இஞ்சி பூண்டெல்லாம் போட்டு சாறு பிழிஞ்சு ஒண்ணு பனங்கற்பட்டி இல்லைன்னா தேன் கலந்து குழந்தைங்களுக்கு ஒரு ஃபேமிலிக்கு நீங்க எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு ஸ்பூன் காலைல வெறும் வயிற்றுல இல்லைன்னா நைட் தூங்க போகும்போது சளி ரொம்ப வெதுவெதுப்பா நீங்க இதை நல்லா காய்ச்சிட்டு கூட இதை ரெகுலரா அவங்களுக்கு குடிக்க கொடுத்தீங்கன்னா இந்த சீசன்ல வர எல்லா பிரச்சனைகளும் தீரும். இப்படியும் கொடுக்கலாம், தனித்தனியா துவையல், சட்னி, அப்புறம் குளிக்கிற தண்ணியில, அப்புறம் ஆவி பிடிக்கிற தண்ணியில போட்டு அப்படியும் கொடுக்கலாம்.